ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.10 a பவர் b இன்ட்டு b பவர் a ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 800இன் காரணிகளை கண்டுபிடிச்சோம்னா இந்த கணக்கை முடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ 800ஓட காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன். 800 ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு காரணி கண்டுபிடிக்கும் போது 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் ஆரம்பித்தோம் அப்படின்னா 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் எந்த அளவுக்கு வகுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ 2ஆல் வகுத்தா 400, ஓகேங்களா. திரும்பவும் 2ஆல் தான் வகுக்கலாம், வகுத்தா 200. திரும்பவும் இதை 2ஆல் வகுக்கலாம், வகுத்தா 100. திரும்பவும் 2ஆல் வகுத்தா 50. திரும்பவும் 2ஆல் வகுத்தா 25. இப்போ இதை 2ஆல் வகுக்க முடியுமானா முடியாது. ஸோ இப்போ அடுத்து 3ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் 2ஆல் வகுத்தோம் இல்லையா, அடுத்து 3ஆல் பார்க்கணும். 3ஆலையும் வகுக்க முடியாது. 3க்கு அடுத்து 5 பார்த்துடணும். ஏன்னா 4 ஏன் வேண்டாம்னா 4ஆல் வகுப்படும்னா அது 2ஆலையும் வகுப்படும். ஸோ அப்போ நம்ம 2ஆலே வகுத்துருப்போம் அதனால் 4 பார்க்க வேண்டாம். 3ஆல் வகுப்படுமான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நேராக 5க்கு போயிடும். 5ஆல் வகுப்படுமானா 5ஆல் வகுப்படும். 5 25. திரும்பவும் இது 5ஆல் வகுப்படும். 5 5. முடிஞ்சிங்களா? இப்போ 800ஓட காரணிகள் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. எத்தனை 2 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 2 இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 5 2 எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு 2 5 இருக்குது, அதையும் இன்ட்டில் எழுத வேண்டாம். 5 இன்ட்டு 5, ஓகேங்களா. இப்போது இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 5ன்னு எழுதலாம். ஏன்னா 5 2 தானே இருக்குது, அதை 2 பவர் 5 1 2 3 4 5 2 பவர் 5ன்னு எழுதலாம். இங்கே 2 5 இருக்குது, ஸோ இதை 5 பவர் 2 5 பவர் 2 அப்படின்னு எழுதலாம். இது எதோட மதிப்பு, 800ஓட மதிப்பு, ஓகேங்களா. இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க, 800 ஈக்குவல் டு a பவர் b இன்ட்டு b பவர் a அதானே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருமா, இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது, கரெக்டுங்களா. நமக்கு கேள்வியில் கொடுத்த இடத்துல 2 a இருக்குது. அந்த 2 இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, சேமாக இருக்கா. அப்போ இதுவும் ஈக்குவலாக கரெக்டாக தானே. அதே மாதிரி இங்கே a பவரில் b இருக்குது, இங்கே அடிமானத்தில் b இருக்குது. இங்கே அடிமானத்தில் 5 இருக்குது, இங்கே அடிமானத்துலேயும் இங்கே பவர்லேயும் 5 இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குங்களா. ஏ 2 2 பிபி 5 5 வேல்யூ கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் எடுத்து எழுதி வேண்டியதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5, ஓகேங்களா. இந்த ஒரு ஆன்சர் தான் இதுக்கா அப்படின்னா, இப்போது இந்த 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2னாலும் 800 தான். அதே சமயத்தில் இப்போ பக்கத்தில் ஒன்று எழுதுகிறேன் பாருங்களேன், 5 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 5 அப்படின்னாலும், இப்போ பாருங்கள் 2 பவர் 5 முதல்ல இருந்து 5 பவர் 2 ரெண்டாவதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இது முதல்லையும் இது ரெண்டாவதாகவும் இடம் மாதிரி இருக்குது. இப்போ இதே ஸ்டெப் இந்த பக்கம் எழுதி பாருங்கள், a பவர் b இன்ட்டு b பவர் a, கரெக்டுங்களா. இங்கே a இருக்கா, இங்கே பவரில் a இருக்கா, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் பவரில் 5 இருக்குது. இங்கே b இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்கா. ஆனால் வேல்யூ எப்படி கிடைக்குது, இங்கே a ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிது, இங்கே a ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ 2 வேல்யூமே எலிஜிபிள் தான். இப்போ இதில் a ஈக்குவல் டு 5 மற்றும் b ஈக்குவல் டு 2. ஸோ 2 ஆன்சர் கிடச்சிருக்குது. இந்த 2 ஆன்சரையும் எப்படி எடுத்து எழுதணும்னா தனித்தனியாக, இதை தனியாக தான் எழுதி காமிக்கணும். ஏன் அப்படின்னா a ஈக்குவல் டு 2 இருக்கும்போது தான் b ஈக்குவல் டு 5. நீங்கள் பாட்டுக்கு இந்த ஏவோட வேல்யூம் இப்போ எடுத்து எழுதும்போது a ஈக்குவல் டு 2 b ஈக்குவல் டு 2 அப்படின்னு இந்த a வேல்யூயும் இந்த b வேல்யூயும் எடுத்து எழுதிடக்கூடாது, இது தப்பு, சரிங்களா. இப்போது இது எப்படி சொல்லணும்னா a ஈக்குவல் டு 2 இருக்கும்போது b ஈக்குவல் டு 5, இது இந்த ஆன்சர். அதே மாதிரி இதுக்கு என்னென்னா a ஈக்குவல் டு 5 இருக்கும்போது b ஈக்குவல் டு 2. அதே சமயத்தில் b ஈக்குவல் டு 2 இருக்கும்போது a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 5 இருக்கும்போது a ஈக்குவல் டு 2, சரிங்களா. இது இப்படி தான் ஆன்சர் கொடுக்கணும். இது ரெண்டும் தான் தனித்தனியாக ஆன்சர் கொடுத்துடணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.